சட்ட ஒழுங்கு என்னடா மயிர் மாதிரி இருக்கு. கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயசு பொண்ணு ரேப் பண்ணி முள்ளு புதர்ல தூக்கி போட்டு போயிருக்காங்க. யாருன்னு இப்ப தேடிட்டு இருக்காங்க போலீஸ். என்னமோ பெருசா மயிர் மாதிரி பேசுனீங்க, சிங்கப்பெண்ணு மயிர் படை மட்டப்படைன்னு. மயிர் மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்ல, சேலத்துல 50 பொண்ணுக்கு மேல ரேப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்பப்போ வரணும்னு மிரட்டி வேற இருக்கான் ஒரு தாவேக்கா நிர்வாகி, மணிகண்டன் பேரு. மயிர் மாதிரி பேசுறீங்க. அப்புறம் போன ஆட்சி அப்படியே கொதிச்சிங்க, இது நடந்துருச்சு அப்போ அது நடந்துருச்சுன்னு. இப்ப எங்க போனீங்க? அந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பேசினவாங்க சட்டம் ஒழுங்கு அது இந்த தாவேக்கா நாய்ங்க எல்லாம் பேசுங்க மாதிரி அந்த இஷ்யூவை பத்தி. ஒரு நாய் கூட அதை பத்தி வீடியோ போடல. சேலத்துல 50 பொண்ணுங்களை ரேப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்கான். திருப்பி திருப்பி வரணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சேலத்துல மணிகண்டன் பேரு, தாவேக்கா நிர்வாகி. மரியாதையா எல்லா தாவேக்கா நாய்களும் அதை பத்தி பேசுறீங்க. போன ஆட்சியில தப்பு நடந்ததுன்னா இந்த டைம் ஆட்சி மாத்திருக்கீங்க. இந்த ஆட்சியில என்ன மயிருக்கு தப்பு நடக்குது? போன ஆட்சி டிஎம்கே கெட்டவன், அவன் தப்பு பண்ணா நீ இப்ப கெட்டவங்க ஒத்துக்கோங்க. எங்க ஆட்சியில தப்பு நடக்குது, எங்களுக்கு வக்கு இல்ல திருத்தறதுன்னு ஒத்துக்கோங்க. 3 வயசு குழந்தை கும்மிடிப்பூட்டியில ரேப் பண்ணி முள்ளு புதர்ல போட்டு போயிரு. ஒரு நாய் கூட இன்னும் அதை பத்தி பேசல. டிவிக்கு நாய்ங்க ஒரு நாய் கூட பேசல. மரியாதையா எல்லா இன்ஃபுளுசரும் அதை பத்தி வீடியோ போடணும். நாய்ங்க போனதே மட்டும் குதிச்சிங்க அப்படியே. இப்ப என்ன மூடிட்டு இருக்கீங்க எல்லாம்? அப்ப ஓப்பனா ஒத்துக்கிட்டோங்கடா, நாங்க எல்லாம் டிவிக்கு இன்ஃபுளுசர் ஓப்பனா ஒத்துக்கோங்க. அப்படியே நான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை போத்திக்கின்னு மயிரானுங்களா? கேவலமா இருக்கிற சட்டம் ஒழுங்கு. டெய்லி ஒரு ரேப் கேஸ் நடக்குது. ஒருத்தவங்க கூட மரியாதையா வாயை திறந்து பேசணும் எல்லாருமே.